ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். சென்னையில் உள்ள பாப்புலர் தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் 2024 படங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொடுத்த இன்டர்வியூஸில் அவங்களோட தேட்டர்ஸில் டாப் 3 கலெக்ட் பண்ண படம் எது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 7 பேருமே அவங்களோட தேட்டர்ஸில் நம்பர் 1 படமாக சொன்னது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தான். அதாவது இவங்க 7 தேட்டர்ஸ்லையுமே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டிக்கெட் தான் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இது ஆப்வியஸ் தான். ஏன்னா 2024 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தான் அதிகமாக வசூல் செய்யப்பட்ட படம். அதனால த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எல்லா தேட்டர்ஸ்லயும் நம்பர் 1 இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. 7 பேர்ல ஒரு தேட்டர் ஓனர் மட்டும் அமரன் படமும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமும் கிட்டத்தட்ட க்ளோஸ்ல இருக்கு. பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தான் நம்பர் 1ல இருக்கு. ஸ்டில் அமரன் படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எண்டில் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல 5 பேருக்கு கிட்டத்தட்ட அமரன் படம் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுவும் பெருசா சர்ப்ரைஸ் இல்ல. ஏன்னா இந்த வருஷம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அப்புறம் அமரன் தான் 2வது இடம். அதுவும் பாக்ஸ் ஆபீஸ்ல 300 கோடிக்கு மேல வசூல் செய்யப்பட்ட படம். இதுல 2 பேரோட தேட்டர்ஸ்ல கில்லி ரீ ரிலீஸ் வந்து 2வது இடத்துல இருக்கு. ஸோ இது பயங்கர ஆச்சரியம். ஏன்னா ஒரு 20 வருஷம் பழைய படம் இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அமரன் படத்தை விட அதிகம்ன்றது ஆச்சரியமா இருக்கு. ஸோ பியூர் தளபதி டாமினேஷன். அண்ட் 3வது இடம் மோஸ்ட் ஆஃப் தேட்டர் ஓனர்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ்னு சொல்றாங்க. 1-2 தேட்டர் ஓனர்ஸ் நிறைய படம் இருக்கு 3வது இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அமரன், கில்லி, மஞ்சுமல் பாய்ஸ் தான் இந்த வருஷம் டாப் 5 சம்பவம் பண்ணியிருக்கு. தளபதி அவருடைய உச்சத்தை உதறிட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணாங்க. இந்த லிஸ்ட் எடுத்து அவங்க மூஞ்சிலேயே அடிக்கணும். ஏன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொடியூசர் சொன்ன கலெக்ஷனை தான் நம்பலன்னா தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வாய் வார்த்தையா மட்டும் இல்லாம நம்பர்ஸாவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்த வருஷம் காம்படிஷன் ஹெவியா இருக்க போது மோஸ்ட்லி 2 படத்துக்கு தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு போட்டி இருக்கும். அதாவது ஒன்னு தளபதி 69 இருக்கும், இல்லைன்னா கூலியா இருக்கும். ஏன்னா லோகேஷ் அட்வான்டேஜ் மட்டும் இல்லாம ஜெயிலர் மாதிரியே பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க கூலி படத்துல. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் தளபதி 69 படத்தோட டைரக்டர் எச் வினோத் அவர்கள் ஒரு தரமான இயக்குனராக இருந்தாலும் கரண்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால ஃபுல்லா தளபதி மைலேஜில் தான் டிரைவ் ஆகும். அதுவும் தளபதி 69 தளபதியோட கடைசி படம்ன்றதுனால அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாரும் தேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கண்டென்ட் எது பயங்கரமா ஸ்பார்க் ஆகுதோ அந்த படம் தூக்கி அடிச்சிடும். ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.